நாட்டாமை வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு செயின் போட வேண்டிய ஒரு சீன் வந்துச்சு. அது அவர் மறந்துருக்கலாம். அந்த அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய சம்பளத்துல அந்த கோல்டு செயின் எனக்கு வாங்கி கொடுங்க, அந்த செயின் அந்த குழந்தைக்கு நான் போட்டுட்டு வரணும்னு சொல்லி அதை போட்டார். 3 கிக் அடிக்கணும். நல்ல ஞாபகம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த டப் டப் 3 கிக் அடிப்பாரு அந்த கேபிள் போட்டு. அதில் நான் பூவை தூக்கி போட்டு, அதான் ஃபர்ஸ்ட் ஷாட். அதுல விழுறதுக்கும் டெக்னிக் இருக்கு. அதெல்லாம் விழுந்தலாம்னு சொல்லிட்டாரு. சரி, இப்படி நான் விழுந்து பார்த்தா இந்த ஹைட்ல இருந்து அப்புறம் வந்து என்ன பண்ண குசும்பு அங்கதான் நான் பார்த்தேன். அண்ணே என்ன பிரபுதேவா எல்லாம் குதிச்சிட்டாங்கண்ணே. பிரபுதேவா டான்ஸ் ஆடுறவரு இங்கிருந்து குதிச்சு கால் உடஞ்சிருந்தா அவர் எப்படி பண்ணி குதிச்சிருப்பாரு. என்னண்ணா அவர்லாம் குதிக்கிற பாருங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போய் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இந்த மாதிரி பண்றீங்களே குதிங்கண்ணே. பின்னாடி வந்து செம்ம வலி வலிச்சுது. ஒன்னு இறங்கி வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி தான், மாஸ்டர் உண்மையை சொல்லுங்க பிரபுதேவா குதிச்சா யாருக்கு முட்டாள் போய் மேல போய் குதிப்பாடாட்ட துரத்திருக்க. அது இல்லாம நான் கிளைமாக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டபுள் கேரக்டர் எங்க சரத்தா இருக்கும். அவருக்கு ஃபைட் பொன்னமனோட ஃபைட் எடுக்கும்போது ஃபைட் முடிஞ்சோடனே ஒரு நிறைய பேர் 10-20 பேர் இந்த கிராமத்துலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஸ்கூல் உடஞ்சி போச்சு, கட்டி கொடுக்க சொன்னாங்க. உடனே எங்க பேமெண்ட் சவுத் சார்டக்கா வந்து தேனப்பந்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசினாரு. பேசி பேமெண்ட் பண்ணி கொடுத்தேன். என்னடா பேசினேன், ஸ்கூல் கட்டி கொடுத்து ஒரு பேமெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு எத்தனை பேர் இருக்கீங்க ஷூட்டிங் முடிச்சோடனே? 20 பேர் இருக்காங்க. கொடுத்தோம் அப்படின்னு. அது எவ்வளவு போகுதுன்னே தெரியாது. ஸ்டண்ட் ஆக்டர்ஸ்க்கா? ஆமா ஆமா, எவ்வளவு போகுதுன்னு தெரியும். ஆனா போறவெல்லாம் பையன் எவ்வளவு சொல்லுங்கடா, உங்களுக்கு எதுக்கு யாருங்க இளமை லாஸ்டா டியூட்டர் படம் பார்த்தேன். அதான் சொல்றேன், மிரண்டு போயிட்டேன். என்னடா யாரு ஹீரோ இதுல? நிறைய ஆக்ஷன் ஹீரோஸ் கூட நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க.